Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. குற்றாலம் மலைப்பகுதியில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் அருவிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு இரண்டாவது நாளாக சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் ராஜன் இணைப்பில் இருக்கிறார். ராஜன், முழு விவரங்கள் என்ன? அதாவது பத்மநாதன் மலை விலகி வடக்கு மழை என்பது நேற்று முதல் தொடங்கியுள்ளது. இந்த நிலையில் தூத்துக்குடி, கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, விருதுநகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இடைவிடாத கனமழை என்பது பெய்து வருகிறது. குறிப்பாக இன்று விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி, தூத்துக்குடி உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு அலர்ட் எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் நேற்று வடகிழக்கு பருவமழை தொடங்கிய நாள் முதலிருந்தே மாவட்டத்தில், தென்காசி மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளிலும் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளிலும் அதிக அளவு கனமழை பெய்ததால் குற்றால அருவிகளில் காட்டாற்று வெள்ளம் போல் ஏற்பட்டது. சுற்றுலா பயணிகள் பாதுகாப்பு கருதி ஐந்தருவி, மேனருவி, பழைய குற்றாலம் உள்ளிட்ட அனைத்து அருவிகளிலுமே குளிப்பதற்கு என்பது தடை விதிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் நேற்று பள்ளிகளுக்கும் விடுமுறை என்பது அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் மாலை நேரங்களில் பெய்யக்கூடிய இந்த மழையானது இரவிலும் நல்ல மழை பெய்து தற்போது வரை தென்காசி மாவட்டத்தில் ஒரு சில பகுதிகளில் கனமழையும், ஒரு சில பகுதிகளில் மிதமான மழையும் பெய்து வருகிறது. இந்த நிலையில் குற்றாலத்தில் இன்றும் இரண்டாவது நாளாக அந்த காட்டாற்று வெள்ளம் போல் அந்த தண்ணீர் என்பது செம்மண் நிலத்தில் ஆர்ப்பரித்து கொட்டுவதால் சுற்றுலா பயணியின் பாதுகாப்பு கருதி அருவியில் குளிப்பதற்கு போலீசார் மாவட்ட நிர்வாகம் தடை விதித்துள்ளனர். மேலும் இங்கே தென்காசி மாவட்டம் குற்றாலம் என்பது தமிழக எல்லை பகுதி என்பதால் சபரிமலையில் இன்று மாலை நடை திறக்கப்படுவதால் அதிகப்படியான வெளியூர்களிலிருந்து ஐயப்ப பக்தர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் இந்த அருவிக்கரைக்கு குளிப்பதற்காக வந்தனர். ஆனால் ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டு அதிக மழை பெய்து குற்றால அருவிகளில் தண்ணீர் செம்மண் நிறமாக ஆர்ப்பரித்துக் கொட்டுவதால் தூரத்தில் நின்று அவர்கள் படம் மட்டுமே தங்களது செல்போனில் செல்ஃபி எடுத்து சென்றவாறு உள்ளனர். குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இங்கு ஐயப்ப பக்தர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றத்துடன் திரும்பி செல்கின்றனர். மேலும் வரக்கூடிய நேரங்களில் தொடர்ந்து மழை இருக்கக்கூடும் என்பதால் தொடர்ந்து அந்த தண்ணீர் என்பது இன்னும் அதிகரிக்கும் என்பதால் அந்த அருவி பகுதியில் தீயணைப்புத்துறையினர் மற்றும் காவல்துறையினர் தீவிரமாக பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். அருவிக்கரைக்கு யாருமே செல்ல அனுமதிக்கவில்லை. அதனால் தூரத்தில் நின்று தங்களது செல்போனில் செல்ஃபி எடுத்து சென்றவாறு இருக்கின்றனர். இதனால் இங்குள்ள வியாபாரிகள் கவலையடைந்துள்ளனர். இன்னும் தீபாவளி பண்டிகை நாளை முதல் தொடர்ந்து விடுமுறை என்பதால் இன்னும் அதிகப்படியான சுற்றுலா பயணிகள் குற்றாலம் நோக்கி வருவார்கள் என்பதால் அவர்கள் குளிக்க முடியாமல் ஒரு ஏமாந்து செல்லக்கூடிய நிலை என்பது ஏற்பட்டுள்ளது. இப்போ தற்போது மாவட்டத்திலிருந்து அந்தந்த அருவி பகுதியில், அதாவது குறிப்பாக மேலருவி பகுதியிலிருந்து போலீசார் தான் அப்பப்போ தடை என்பது விதிக்கப்படுவார்கள். ஆனால் தற்போது அந்த பகுதியில் உள்ள விஓ சென்று, கிராம நிர்வாக அதிகாரி சென்று அவர் தான் கண்காணிக்கப்பட்டு பின்பு தாசில்தார் மூலம் மாவட்ட ஆட்சியர் கவனத்துக்கு கொண்டு சென்று அவர்கள் குளிக்க சுற்றுலா பயணிகள் அனுமதிக்கலாமா வேண்டாமா என்று மாவட்ட நிர்வாகம் தான் முடிவெடுக்க வேண்டும். அதேபோல் பழைய குற்றாலம் பகுதிகளுக்கு இருக்கக்கூடிய அருவி என்பது குற்றாலம் வனத்துறை கட்டுப்பாட்டில் இயங்கி வருகிறது. அங்கு வனத்துறை அவர்கள் தான் அதை தீர்மானிக்க வேண்டும். இந்த மேலருவி மற்றும் மாவட்ட நிர்வாகம் கட்டுப்பாட்டில் தற்போது செயல்பட்டு வருகிறது. இதனால் மாவட்டத்திலிருந்து அறிவிப்பு வருவரை இந்த குற்றால அருவியில் தடை, சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு தடை என்பது நீடிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் மாவட்டத்திலிருந்து இன்று அனைத்து பள்ளிகளும் கல்லூரிகளும் வழக்கு போல் செயல்படுகிறது. ஆனால் தற்போது வரை அவ்வப்போது விட்டு ஒரு சில பகுதிகளில் கனமழையும், ஒரு சில பகுதியில் மிதமான மழையும் தற்போது வரை பெய்து வருகிறது. இந்த நிலையில் தென்காசியில் உள்ள பல்வேறு பகுதிகள் சாலையோர வியாபாரிகளும் பெருமளவு ஒரு பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கின்றனர். காட்சிகளோடு முழுமையான தகவல்களுக்கு நன்றி ராஜன்.